சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 93வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். சத்துருவும் மித்துருவும் தாரணியில் வேறில்லை, சத்துருவும் மித்துருவும் தன் நெஞ்சே. பெத்தமலம் வீட்டும் படிக்கு வினைக்கு ஈடு உனை தனுவோடு ஆட்டும் சிவனென்று அறி. இன்றைய பாடல் நாம ஏற்கனவே சிந்தித்து வருகின்ற கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுடைய ஒரு சாரமாகத்தான் இன்றைய பாடலையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 86வது பாடலை அப்படியே இதில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. 86வது பாடலில் நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த உடலை பெருமான் எப்படி படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ நம் வினைக்கு ஏற்ப அப்படி கொடுத்து அருள் செய்கின்றார். அவர் நினைச்சிட்டாக்க பிறவியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்தார் இல்லையா? அதே குறிப்பை தான் இன்றைய பாடல்லையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் குரு முதல்வர். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நாம் பேசுகிறோன்னு வைங்களேன், ஏங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். உங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு யாரா இருக்காங்களா அப்படின்னா அதை விட பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். எனக்கு இவங்களை பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, இவளை பிடிக்காது, அவன் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டான் தெரியுமா, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம். அதை இன்னைக்கு நமக்கு சொல்லி அருள் செய்கிறாரு குரு முதல்வர். அதாவது சத்துரு மித்துருன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பார்ப்போமே, நாம ஒருத்தருக்கு நல்லவரா இருந்தோம்னா இன்னொருத்தருக்கு தீயவராகத்தான் இருக்க போகின்றோம். எல்லாரையும் இந்த உலகத்துல நாம திருப்தி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏதோ ஒரு விதத்துல நாம ஒருவரை காயப்படுத்தித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். அதை நாம இன்றைய காலகட்டத்திலையும் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு நல்லது செய்தோம்னா இன்னொருத்தருக்கு அது நல்லதாக இல்லை. நாம வேணும்னு அப்படி பண்றோமா அப்படின்னா இல்லை, நம்மளுடைய சூழல். நமக்கு சூழல்னு சொல்றோம், ஆனா இன்னொருத்தருக்கு வந்ததுன்னா அவன் வேணும்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்தான் தெரியுமா, திட்டம் போட்டு சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்றோமே, எந்த விதத்துல நியாயம்? எனக்குன்னு வந்தா அது சூழல், இன்னொருத்தருக்குன்னு வந்தா அது திட்டம் போட்டதா? நாம யோசிச்சு பார்க்கணும். இதுலயே நமக்கு ஓர வஞ்சனை இருக்கு பாருங்க. நம்ம செய்தோம்னா அது நல்லது, இன்னொருத்தர் செய்தாங்கன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகா உடைச்சா பொற்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பது என்று சொல்லப்படுவது நியாயம் இல்லாத ஒரு தன்மை இல்லையா? அதை தானே நாம எல்லாருமே செய்துட்டு இருக்கோம். இதை மாமியார் மருமகள்னு வச்சு நம்மளுக்கு சொன்னாலும் யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே அந்த நிலையில தான் இருக்கிறோம். நான் செய்தேன்னா என்னப்பா பண்றது, என் சூழல் அன்னைக்கு அந்த மாதிரி, அப்படி நடந்துட்டேன், அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா வேற யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து பேசியிருந்தாங்கன்னா, எனக்கு தெரியும் அவன் வேணும்னு பிளான் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தினான் தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கோபமும் வஞ்சனையும் அந்த வெஞ்சன்ஸ்ன்னு சொல்ற அந்த ஒரு ஆத்திரத்தையும் நாம அடக்கி வைக்கிறோம். எந்த விதத்தில் நியாயம் என்றால் 1% கூட அதில் நியாயம் இல்லை என்பதுதான் நமக்கு உணரக்கூடிய உண்மையாக இருக்கும். இன்றைக்கு குரு முதல்வர் நம்ம தலையில அடிச்சு நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நண்பனும் யாரும் இல்லை. இப்ப சொல்றோம்ல, ஐயோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படிங்கிறோம், அப்படியும் யாரும் இல்லை. இவன் எனக்கு எதிரின்னு சொல்றீங்களா, அப்படியும் யாரும் இல்லை. யாரையுமே நண்பன் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம், கருத வேண்டாம், எதிரி என்றும் கருத வேண்டாம். ஏன் அப்படின்னா, உன்னுடைய வினைக்கு ஏற்ப முதல்வன் உனக்கு ஒரு வினையை கூட்டுவிக்கின்றான். உன் வினைக்கு ஏற்பதான் அந்த இன்பமோ துன்பத்தையோ கூட்டுவிக்கின்றான். அதுக்கு இன்னொருத்தனை கருவியாக பயன்படுத்துகின்றான் பெருமான். அப்ப எனக்கு ஒருத்தர் நல்லது செய்யறாரு அப்படின்னா அது என்னுடைய வினை காரணமாக பெருமான் அவர்களை கொண்டு எனக்கு ஊட்டுகின்றான். எனக்கு ஒரு தீயது நடக்குது அப்படின்னா என் வினை காரணமாக பெருமான் அவர்களை கொண்டு எனக்கு அதை ஊட்டுவிக்கின்றான். ஆக என் கூட இருக்கிறவங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட வேலை செய்யறவங்களையும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு சொல்லி நாம துவேஷிக்கிறதோ இல்ல ஓவரா வச்சு கொண்டாடுறதோ எதுவுமே தேவை இல்லாத ஒரு விஷயம் என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றார் குரு முதல்வர். ஆக
சத்துரு மித்துரு என்று சொல்லப்படுற அளவுக்கு இங்க யாருமே இல்லை. எனக்கு இவங்க எதிரி, இவங்க தோழர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இது எல்லாமே நம் மனத்தில் இருக்கின்றது, மாயையால் ஆனது. அது எல்லாமே ஒரு படலமாக இருக்கக்கூடியது. இவர்கள் மூலம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே மாயை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார். முதல் வரியிலேயே அதுதான், இவங்க வேண்டியவர்கள் இவங்க வேண்டாதவர்கள் என்று நாம் யாரையுமே பார்க்க முடியாது, கருத முடியாது, சொல்ல முடியாது. ஏன் என்றால் நம் வினைக்கு ஏற்ப பெருமான் நம்மிடம் அந்த வினையை கூட்டுவிக்கின்றான் என்பதுதான் உண்மை. இதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பதோ, மற்றவர்களுக்கு அது இல்லை என்பதனால அவர்களை மட்டம் தட்டி பேசுறதோ பழகுவதோ எந்த விதத்தில் நியாயம் என்று யோசிச்சால் நமக்கு இந்த 93வது பாடல் சொல்லுவது 1% கூட அதில் நியாயம் இல்லை என்பதுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, நல்ல படிப்பு கிடைச்சிருச்சு, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அல்லது நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கு, நல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இது ஏதாவது நம்முடைய காரணமா அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளுடைய உழைப்புன்னு எதுவும் கிடையாது. யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க, ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னுட்டு, இந்த அழகுக்காக நாம ஏதாவது செய்தோமா? எதுவுமே கிடையாது. நீ அசிங்கமா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்க, இது அசிங்கமா பிறக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்தோமா? கிடையாது. அப்ப நாம அழகா இருக்கிறதும் அசிங்கமா இருக்கிறதும் நமக்கு நாம அனுபவிக்கின்ற போகங்களும் சிவபெருமான் கொடுப்பது. சிவபெருமான் கொடுக்கின்றான் அப்படின்னா யாராவது நம்ம புகழ்ந்தா, எப்பா இது உனக்கு உரியது, எடுத்துக்கோ, ஓடிப்போ, அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்களா, நீ அசிங்கமா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்களா, சாமி இது உனக்குள்ளதான், இதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பக்குவம் நமக்கு வர வேண்டும். இதுதான் சீவர் முத்தர் என்று சொல்லப்படுகின்ற நிலை. யோசிச்சு பார்த்தோம்னா இது உண்மை என்பது நமக்கே புரியும். நாமளா எதுவுமே செய்யல. இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு நாம் ஏதாவது செய்தோமா என்றால் பெருமானின் கருணை அல்லாமல் எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் உண்மையாக நமக்கு புரியக்கூடிய விஷயம். அடுத்த வரி பாருங்க, பெத்த மலம் வீட்டும் படிக்கு வினைக்கு ஈடு உனை தனுவோடு ஆட்டும் சிவன் என்று அறி. நமது வினை காரணமாக நமக்கு இந்த உடலை கொடுக்கின்றார் பெருமாள். இது உடல் மட்டும் கிடையாது, தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் கொடுத்து அருள் செய்வது யார் என்றால் சிவபெருமான். ஏன் கொடுக்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா நம்மளுடைய வினை கழிவுக்காக கொடுக்கின்றார். நம்மளுடைய வினை கழிய வேண்டும் என்றால் நாம் அதை நுகர்ந்தே தீர வேண்டும். நுகர்ந்தால்தான் அந்த வினை என்பது கழியும். ஆனா நாம என்ன பண்றோம், வினையை நுகர்ந்து கழிப்பதற்கு பதிலாக மேலும் ஈட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஆக பெருமானிடம் சரணாகதி அடைந்து, சாமி எனக்கு இதெல்லாம் இனிமேல் என்னுடைய மண்டைக்கே கொண்டு வராத, இது எல்லாம் ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருவடியில போடுற அளவுக்கு பக்குவம் நமக்கு வந்ததுன்னா மேற்கொண்டு வினை என்பது நம்மை சாராது. மேற்கொண்டு வினை வரல அப்படின்னாக்க அதுதான் ஈஸியான எஸ்கேப் ரூட். ஏன்னா பெருமான் அதுக்கப்புறம் எந்த உடல்லையும் நம்மளை சேர்த்து வைக்க முடியாது, வினையே இல்லைன்னா. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்கு மனசை பெருமானை நோக்கி செலுத்த வேண்டும். உடனடியா அது நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. மனசை ஒரு நிலைப்படுத்துவது என்பதுதான் மிகவும் சிரமமான விஷயம். அதற்காகத்தான் திருமுறைகள் நமக்கு இருக்கு. திருமுறைகளை எடுத்து நாம் படிக்க படிக்க ஐந்தெழுத்தை சொல்ல சொல்ல நம் மனம் ஒரு நிலைப்படும். மனம் ஒரு நிலைப்படும் போது பெருமானை நோக்கின சிந்தனை, அவனை பத்தின பேச்சு என்பது அதிகரிக்கும் போது வினைகள் நாம் ஈட்டினாலும் அது பெருமானை சாரும் வினையாக மாறுமே ஒழிய உடலை கொடுக்கக்கூடிய வினையாக இருக்காது என்பதுதான் இன்றைய பாடலின் அற்புதமான ஒரு கருத்தாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.